மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே. இன்று தரம் 11 மாணவர்களுக்கான உயிரியல் பகுதி அலகு 6 இதில் சமிபாட்டு தொகுதி தொடர்பான 3வது வகுப்பு. இன்று பிரதானமாக நாங்கள் வாய்க்குழியுடன் தொடர்புடைய விடயங்களை கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாய்க்குழியினுள் நடைபெறும் சமிபாடு, அதாவது நாங்கள் படிக்க போற விடயம் வாய்க்குழியும் வாய்க்குழி என்றது உங்களுக்கு தெரியும். வாய்க்குழியும் அதனுள் நிகழும் சமிபாடும் அதான் நாங்கள் படிக்க போற விடயம். அதனுள் நிகழும் சமிபாடும். அப்ப இன்னைக்கு நாங்கள் இதுல படிக்க போற விடயம் அதனுள் நிகழும் சமிபாடும் படிக்க போறோம். இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், வாய்க்குழியும் அதனுள் நிகழும் சமிபாடும் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். வாய்க்குழிக்குள்ள நிகழ்ற சமிபாடு என்னும் பொழுது வாய்க்குழியானது பிரதானமாக, வாய்க்குழியை நீங்க எடுத்தீங்கன்னா பிரதானமாக வாய்க்குழிக்குள்ள என்னென்ன பகுதிகள் காணப்படும் பார்ப்போம். அப்ப நாங்க பொதுவாக வாய்க்குழி என்பது முதல்ல உதடுகள் என்று சொல்லுகின்ற தசை செறிந்த ஒரு பகுதியால தான் மூடப்பட்டு இருக்கும். ரைட். அப்ப வாய்க்குழியானது வாயினூடாக வெளித்திறக்கின்றது. வாயானது தசையாலான மேல் கீழ் உதடுகளினால் சூழப்பட்டுள்ளது. மேல் உதடு கீழுதடு என்று நாங்கள் இதை சொல்லுவோம். மேலுதடு கீழுதடு, அதாவது முதல்ல வாய்க்குழியை பற்றி பார்க்கிறோம். மேல் உதடு மற்றது கீழுதடுன்னு சொல்லுவோம். இது உங்களோட புத்தகத்துல இருக்கிற அப்படியே வர்ற நோட்ஸ் தான் நான் இங்க சொல்றேன். கீழுதடு மேலுதடுன்னு சொல்லி 2 பகுதிகள் தசை சரிந்ததால காணப்படுது. அதை விட வாய்க்குழியானது மேல் கீழ் தாடைகளினால் ஆக்கப்பட்டுள்ளது. முதலாவது பாயிண்ட்ஸ் பார்த்துட்டா மேலுதடு கீழுதடு. அடுத்தது வாய்க்குழியானது மேல்தாடை கீழ்த்தாடைன்னு சொல்றாரு. அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு மண்டியோட்டை எடுத்தீங்கண்டா, மனிதனுடைய மண்டியோட்டை எடுத்தீங்கண்டா இதுல மேல இருக்கிறது பொதுவா நீங்க பார்க்கலாம், மேல இருக்கிறது அசையாத ஒரு பகுதி, அதுவும் தாடை தான். ரைட். அப்ப மேல் பகுதியில மேல் தாடைன்னு சொல்லுவோம். அதை நாங்க பெரும்பாலும் நாங்கள் சொல்லலாம் மேல் தாடைன்னு சொல்லுவோம். மேல் தாடை என்று சொல்றது நாங்க பொதுவாக மேல் தாடைய இந்த அம்புக்குறியால போட்டு காட்டுறோம். இது மேல் தாடை. அதை விட அசையக்கூடிய ஒரு கீழ்த்தாடையும் காணப்படும். அந்த கீழ்த்தாடை அசையக்கூடியதா இருக்கும். அந்த கீழ்த்தாடையிலையும் பாத்தீங்கன்னா பற்கள் காணப்படும். கீழ்த்தாடையிலையும் பற்கள் காணப்படும். அந்த கீழ்த்தாடையிலையும் பற்கள் காணப்படுவதோட அந்த கீழ்த்தாடை அசையக்கூடியதாக இருக்கும். அதாவது மேலும் கீழும், கீழே அசையலாம் அல்லது மேல அசையலாம். அப்ப அசையக்கூடிய மேல்தாடை ஒன்று இதுல காணப்படும். அப்ப கீழ்த்தாடை, இது கீழ்த்தாடை. அசையக்கூடிய கீழ்த்தாடை காணப்படும். அசையக்கூடிய கீழ்த்தாடை. சரி. அப்ப புக்ல சொல்லி இருக்கிறார் வாய்க்குழியானது மேல் கீழ் தாடைகளினால் ஆக்கப்பட்டுள்ளது. கீழ்த்தாடை மாத்திரம் அசையக்கூடியது. 2 தாடைகளிலும் பற்கள் அமைந்துள்ளன. அதாவது 2 தாடைகளையும் பாத்தீங்கன்னா அவர் இன்னொரு விடயத்தையும் அதுல சொல்ல வர்ற பற்கள் அமைந்துள்ளன. அப்ப பற்கள் இருக்கும். அப்ப நாங்கள் பற்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. பற்கள் காணப்படும். அப்ப அந்த பற்கள் காணப்படுறத நாங்கள் குறிச்சு காட்டி இருக்கிறோம். பற்கள் மேலேயும் காணப்படும், கீழையும் காணப்படும். இது வாய்க்குழி தொடர்பாக நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். வாய்க்குழியானது கன்னங்களினால் சூழப்பட்டுள்ளது. அதாவது கன்னங்கள் என்று சொல்லுகின்ற பகுதி நாங்க சொல்லலாம். உதாரணமா ஒரு மனிதனை எடுத்தீங்கன்னா அந்த மனிதனுடைய பகுதிகள்ல அவனுடைய கண், இதுல அந்த வாயில வாயை பற்றி தான் நாங்க படிக்கிறோம். வாயில கன்னங்கள் என்று சொல்லுகின்ற பகுதிகள் சொல்றது. வாய்க்குழி ஆக்குற பகுதி தான் அந்த கன்னங்கள். இந்த பகுதி கன்னங்கள் என்று நாங்க சொல்லுவோம். சீக், அதாவது கன்னங்கள் என்று சொல்லுவோம். ரைட்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல எங்க வாய்க்குழியில் அவர் சொல்றாருன்னா பிற்புறமாக, வாய்க்குழியும் பிற்புறமாகன்னு சொல்றாரு. அப்ப வாய்க்குழியில வந்து நாங்க தாடி எலும்புகளை எடுப்போம். இது தாடி எலும்பு, மேல பற்கள் காணப்படும், அதுலயும் மேல் தாடை காணப்படும். இந்த மேல் தாடி எலும்புகளை நான் இந்த கலர்ல மார்க் பண்றேன். மேல் தாடி என்பு. அப்ப மேல் தாடி என்பு எடுத்துட்டோம். மேல் தாடி என்பு இந்த கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து கீழ்த்தாடி என்பு. இவங்க சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக்ல வந்து பாருங்க, நான் புக்ல இருக்கிறதான் கூட இந்த நோட்ஸா பாக்குறேன். பாருங்க, பிற்புறமாக அடிப்பகுதியில் இணைக்கப்பட்ட நாக்கு காணப்படும், வாய்க்குழியின் பிற்புறமாக. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும், வாய்க்குழியினுடைய வாய்க்குழி என்றது என்ன உங்களுக்கு தெரியும், இதுல இருக்கு. இதுல பிற்புறமாக இணைக்கப்பட்ட நாக்கு காணப்படும். சரிதானே? இப்ப இது வந்து நாக்கு என்று நாங்க கருத வேண்டும். நாக்கு தான் இந்த இதுல இருக்கிறது. சரியா? இந்த பகுதி வந்து நாக்கு, இந்த டொட்டோட்ல போட்டு காட்டுறேன். அப்ப இந்த பகுதி வந்து நாக்கா இருக்கு. சரியா? ரைட். அப்ப இதுல நாக்குக்குரிய பகுதி தான் இது. அது பிற்புறமாக இணைக்கப்பட்டிருக்கு. உண்மையில உங்களுக்கு தெரியும், வாய்க்குழியின் அண்டா என்ன, இதுதான் வாய்க்குழி. வாய்க்குழி என்றது இதுதான். இந்த அம்புக்குறியில எழுதி காட்டுகிறேன் பாருங்க, வாய்க்குழி. வாய்க்குழி என்ற பகுதி இருக்கு. இந்த வாய்க்குழிக்குள்ள நாக்கு அத பிற்புறமாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பிற்புறமாக இணைக்கப்பட்டிருக்கு. பிற்புறம் என்று இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாக்கு, வாய்க்குழிக்குள்ள நாக்கு பிற்புறமாக இணைக்கப்பட்டிருக்கு. சரியா? வாய்க்குழிக்குள்ள நாக்கு வந்து பிற்புறமாக இணைக்கப்பட்டிருக்கு. ரைட். இப்ப நாங்க நாக்கு என்ற பகுதியை பார்க்கிறோம். நாக்கு என்றது நாங்கள் ஏற்கனவே குறிச்சிருக்கிறோம். நாக்கு என்ற பகுதி இந்த பகுதி ஒரு சமிபாட்டுல பிரதானமான ஒரு தொழிலை இது ஏற்படுத்துது. அதாவது இப்ப நாங்க வாய்க்குழி தொடர்பான நோட்ஸை பற்றி பார்க்கிறோம். வாய்க்குழி வந்து வாயில வந்து திறக்குது. திறக்கிற பகுதியில தசை சரிந்த மேலுதடு, முதலாவது பாயிண்ட்ஸ், தசை சரிந்த மேலுதடு கீழுதடு காணப்படும் என்று படிக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் வந்து மேல்தாடை கீழ்த்தாடை காணப்படும். மேல்தாடையிலையும் கீழ்த்தாடையிலையும் பற்கள் காணப்படும். கீழ்த்தாடை மட்டும் அசையக்கூடிய என்ற பாயிண்ட்ஸை பற்றி பார்க்கிறோம். மூன்றாவது, வாய்க்குழியின் பக்கப்புறங்கள்ல கன்னங்கள் காணப்படும் என்று பார்க்கிறோம். நாலாவது பாயிண்ட்ஸ் வந்து வாய்க்குழியினுடைய பிற்புறத்துல நாக்கு இணைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரியா? அப்ப இவ்வளவு பாயிண்ட்ஸும் நாங்க பார்த்திருக்கிறோம். அதாவது எதை பற்றியது நாங்க பார்த்திருக்கிற விடயம் வாய்க்குழியும் அதனுள் நிகழும் சமிபாடும் அந்த பகுதியில பார்க்கிறோம். இதுல வாய்க்குழியில இவர் இன்னும் ஒரு பாயிண்ட்ஸ் இதுல சொல்ல நினைக்கிறார். என்னென்றால், வாய்க்குழிக்குள்ள எங்களுக்கு மூன்று சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். வாய்க்குழிக்குள்ள 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். உண்மையில பாருங்க, வாய்க்குழிக்குள்ள 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும் என்றா அது எவ்வாறு காணப்படும்? உதாரணமா உமிழ்நீர் சுரப்பியை நாங்கள் ஒரு ப்ளூ கலர்ல எடுத்த வேண்டாம் படிக்கிற சுவத்துக்காக. இதுல இந்த 2 கன்னங்களுக்கும் இடையில இந்த பகுதியில காணப்படும், மற்றது இந்த பகுதியில காணப்படும், மற்றது நாக்குக்கு கீழே காணப்படும். சரியா? உங்களுக்கு தெரியும், இந்த வாய்க்குழிக்குள்ள இருக்கிற உமிழ்நீர் சுரப்பி எப்படி காணப்படும் பார்க்கிறோம். உதாரணமா இந்த பாருங்க, இதுல வந்து இப்படி ஒரு என்பு இருக்கும், தாடை என்பு. இதுல என்ன, கீழ்த்தாடை என்பு. இந்த என்புகளுக்கு இதுல பாருங்க நாக்கு ஒன்று இருக்கும். நாக்குக்கு கீழே என்ன இருக்கும், இந்த ஒரு உமிழ்நீர் சுரப்பி காணப்படும். அடுத்தது 2 தாடைகளும் பொருந்துற இடத்துலையும் காணப்படும். அது நீங்க படிப்பீங்க. அப்புறம் கண்ண உமிழ்நீர் சுரப்பி, அணுக்கள் உமிழ்நீர் சுரப்பி, நாக்குள் உமிழ்நீர் சுரப்பி, அதெல்லாம் தேவையில்லை. எனிவே நாங்க வாய்க்குழியை பற்றி படிக்கல 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுது, 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுதுன்னு படிக்கணும். அதைத்தான் நாங்க படிக்கிறோம், உமிழ்நீர் சுரப்பிகள். ரைட்? ஏனண்டா வாய்க்குழிக்குள்ள என்ன சமிபாடு நடைபெறுது அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்கு வாய்க்குழியை பற்றி படிச்சிருக்க வேணும். அப்ப அந்த மாதிரி நாங்க படிக்கிறதுக்காகத்தான் இந்த 5 பாயிண்ட்ஸையும் படிக்கிறோம். சரியா? ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு வந்து இப்ப என்ன தொடர்ந்து தெரிஞ்சிருக்கும், நீங்க வந்து பார்க்கலாம் என்ன தெரிஞ்சிருக்கும். வாய்க்குழி தொடர்பாக, சரியா, வாய்க்குழி தொடர்பாக உங்களுக்கு நாங்க படிச்சிருக்கிறோம். வாய்க்குழியில மேலுதடு கீழுதடு காணப்படும், தசை சரிந்ததாக காணப்படும், அதனுடைய தான் வாய்க்குழி திறக்கும் படிக்கிறோம்.
பக்கப்புறங்கள்ல கன்னம் காணப்படும். தாடைகள் அசையக்கூடிய தாடை கீழ்த்தாடை காணப்படும். மேல் தாடை அசையாது. தாடைகள்ல பற்கள் காணப்படும். அதை விட 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். சரிதானே? இவ்வளவு வாய்க்குழியினுடைய கட்டமைப்பு தொடர்பா படிச்சிருக்கிறோம். ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னன்னா வாய்க்குழியினுள் நடைபெறும் சமிபாடு. இப்ப நாங்க பார்க்க போற அடுத்த விடயம் வாய்க்குழியினுள் நடைபெறும் சமிபாடு. வாய்க்குழியினுள் நடைபெறும் சமிபாடு. இந்த விடயத்தை தான் பார்க்க போறோம். நடைபெறும் சமிபாடு. வாய்க்குழியினுள் நடைபெறும் சமிபாடு என்ற விடயத்தை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ரைட். அப்ப வாய்க்குழிக்குள்ள நடக்கிற சமிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது அதை நாங்க சொல்லலாம் பொறிமுறை சமிபாடுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதன் தனது வாய்க்குழிக்குள்ள ஒரு உணவை அரைச்சு சாப்பிடுறாருண்டா, ஒரு உணவை அவருடைய வாய்க்குழிக்குள்ள அவர் அரைச்சு சாப்பிடக்கூடியதா இருக்குது. அரைக்கிறன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன துகள்களாக உடைக்கிறது. அப்படி உடைச்சு சாப்பிடக்கூடியதா இருந்தா அதுவும் ஒரு சமிபாடு என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். ரைட். அதுவும் ஒரு சமிபாடு. அப்ப இங்க பாருங்க, அவர் ஒரு உணவை உட்கொள்றார். இப்ப நாங்க சும்மா சொல்லுவோம் அவர் ஒரு உணவு உட்கொள்றார். அது ஒரு பிஸ்கெட்டா இருக்கலாம். அந்த பிஸ்கெட்டை முதல்ல என்ன செய்யறார், இந்த பல்லுக்குள்ள கொண்டு போன உடனே அது உடைச்சு துகள் துகளாக மாறுது. அப்ப சிறிய சிறிய துகள்களாக மாறுது. சரிதானே? அப்படி சிறிய சிறிய துகள்களாக இவர் கடிக்கிறாருன்னு சொன்னா இங்க பௌதிக நிலையில மாற்றம் ஏற்படுது. அதனுடைய பௌதிக நிலையில மாற்றம் ஏற்படுது. பௌதிக மாற்றம் ஏற்படுது. பௌதிக மாற்றம் என்று சொல்றது இங்க நாங்க எதை சொல்றோம்டா சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்படுதல். சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்படுதல். இந்த சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்படும் பொழுது எங்களுக்கு என்ன நடைபெறும்டா துணிக்கைகளாக உடைக்கப்படுதல். இப்படி உடைக்கப்படைக்குள்ள அதனுடைய பௌதிக நிலை மாற்றப்படும். சரிதான்? உடைக்கப்படும் பொழுது அந்த பௌதிக நிலை மாற்றப்படும். அதை நாங்கள் சொல்றது இங்க, அதுக்கு நாங்க பேர் கொடுக்கிற ஸ்பெஷல் நேம் பொறிமுறை சமிபாடு. அதாவது ஒரு பொறியை பயன்படுத்தி செய்யற மாதிரி. சரியா? ஒரு பொறிமுறை சமிபாடுன்னு சொல்லுவோம். ரைட். அதை நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல தமிழ் பொறிமுறை சமிபாடு. மெக்கானிக்கல் டைஜஷன் சொல்லுவோம். பொறிமுறை சமிபாடு. இது என்ன செய்யுது, சிறிய துணிக்கைகளாக மாற்றுது. பொறிமுறை சமிபாடு. இது வாய்க்குழிக்குள்ள நடக்கிற முதலாவது சமிபாடு தொடர்பான ஒரு வகையில உண்டு. சமிபாடு 2 வகைப்படும். அதுல ஒன்று பொறிமுறை சமிபாடு. அடுத்த 2வது விடயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்கதான் இரசாயன சமிபாடு நடைபெற போகுது. அப்ப இந்த சமிபாட்டுக்கு பேர் இரசாயன சமிபாடு. 2வது சமிபாட்டுக்கு பேர் ரசாயன சமிபாடு. ரசாயன சமிபாடு. இந்த ரசாயன சமிபாடு என்றால் எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாய்க்குழிக்குள்ள என்ன இருக்கு, 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படும். அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் என்ன செய்யும், உமிழ்நீரை சுரக்கும். உமிழ்நீர் சுரப்பிகள் உமிழ்நீரை சுரக்கும். அந்த உமிழ்நீர்ல என்ன காணப்படுதுண்டா சமிபாட்டுக்கு தேவையான என்ன காணப்படுது, நொதியங்கள் காணப்படுது. சமிபாட்டுக்கு தேவையான நொதியங்கள் காணப்படுது. இங்க பாருங்க, இங்க நாங்க பிரதானமா இதுல நாங்க கீற விடயம் எதை வரைகிறோம் என்றால் உமிழ்நீர் சுரப்பியை வரைஞ்சு காட்ட போறேன். அப்ப கிட்டத்தட்ட உமிழ்நீர் சுரப்பி இது கிட்ட ஒன்று இருக்கும், அடுத்தது இது கிட்ட ஒன்று இருக்கும், அடுத்தது நாக்கு கீழே ஒன்று இருக்கும். இந்த சுரப்பிகள் எல்லாத்துக்குமே கான்கள் காணப்படும். கான்கள் என்று சொன்னா ஒரு டியூப் மாதிரி ஒன்று காணப்படும். ஏண்டா எங்கட உடம்புல காணுள்ள சுரப்பிகள் காணட்ட சுரப்பிகள் என்று 2 வகையில சுரப்பிகளை படிக்க போறோம். இதுல கான்கள் மூலமா வந்துதான் தங்களோட சுரப்புகளை வெளியில விடும். தங்களோட சுரப்புகள் வெளியில விடுறது கான்கள் மூலமாக வெளியில விடும். அப்ப நாங்கள் உட்கொள்ளுகின்ற உணவு அரைக்கப்பட்டு உட்கொள்ளுகின்ற உணவு
சரிதானே, உடைக்கப்பட்டு அது கூழா போன உடனே அந்த உணவு வந்து என்ன செய்யும், அந்த உணவு அந்த உமிழ்நீரோட இதான் உணவுகள் சின்ன சின்ன துணிக்கைகளா வருது. அந்த உணவுகள் என்ன செய்யப்படும், உமிழ்நீரோட கலக்கப்படும். அப்ப உமிழ்நீர் வந்து நாங்க இங்க ரெட் கலர்ல போடுறோம். உமிழ்நீரை வந்து ரெட் கலர்ல போடல, சிறிய துணிக்கைகளா சிறிய துளியா நாங்க போட்டு காட்டுறோம். அப்படி மேல உமிழ்நீர்ல தானே காணப்படும் இல்லையா? அப்ப உமிழ்நீர்ல காணப்படுறபடினால நாங்கள் உமிழ்நீருக்கு வந்து இந்த சிவப்பு கலர்ல போட்டு காட்டுறோம். அப்ப இப்ப என்ன செய்யுது, உமிழ்நீரும் பிஸ்கெட், அதாவது பிஸ்கெட்ல இருக்கிற பொருட்களும் கலக்குது. அதுக்கு நாக்கு உதவி செய்யுது. எங்களோட உடம்புக்குள்ள நாக்கு காணப்படுது. அந்த நாக்கு என்ன செய்யும், அதுவும் இந்த உணவை பிரட்டி இந்த உணவோட கலக்கிறதுக்கு உதவி செய்யும். அதை பொலஸ் சொல்லுவோம், அதாவது திரளாக்கப்படும். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க நடக்கிற செயற்பாடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த உமிழ்நீரோட உணவு கலக்கப்படும். உமிழ்நீரோட உணவு கலக்கப்படும். அப்ப உமிழ்நீரோட உணவு கலக்கப்படுது. அதாவது உங்களுக்கு பாருங்க, இந்த உணவு வந்து மாப்பொருள், ரைட்? அப்ப மாப்பொருள் என்ற ஒரு உணவு ஸ்டார்ச். இந்த மாப்பொருளோட என்ன கலக்குது, எஸ் உமிழ்நீர் கலக்குது. அப்ப மாப்பொருளோட உமிழ்நீர் கலந்தால் உமிழ்நீர் கலக்குது. இந்த உமிழ்நீர் கலக்கும் பொழுது உமிழ்நீர்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு பதார்த்தம் காணப்படுது. அதை சொல்லுவோம், அந்த ஸ்பெஷல் பதார்த்தத்துக்கு பெயர் டயலின் என்று சொல்லுவோம். சரியா? அந்த பதார்த்தத்துக்கு பெயர் டயலின். டயலின் என்று சொல்லுறது டயலின். இது ஒரு நொதியம், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சலைவரி அமைலேசு. அதாவது உமிழ்நீருக்குரிய அமைலேசு. இதுக்கு இன்னொரு பேர், டயலினுக்கு பதிலாக இன்னொரு பேர் இருக்கு, அமைலேசு. அப்ப இங்க என்ன நடக்குது சொல்லுங்க, இந்த பதார்த்தத்தோட மாப்பொருளோட இது என்ன செய்யுது, சேருது. சேர்ந்து இந்த இடத்துல இது ஒரு புது பொருளை உருவாக்குது. அதாவது புது பொருள்னு நான் இங்க சொல்ல வாரது வந்து இது ஏண்டா, அது உருவாக்குற பொருளுக்கு பேர் மோல்டோசு. நீங்க மோல் டோஃபி எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க, நெஸ்டா மோல்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி மோல்டோசு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இருசக்கரைட்டு. இது இனிப்பு சுவை உடையது. ஒரு இருசக்கரைட்டு இனிப்பு சுவை உடையது. ஒரு சக்கரைட்டு இரு சக்கரைட்டு எல்லாம் படிச்சிருப்பீங்க ஆண்டு தரம் 10ல. அதுல வந்து இதுல வந்து இரு சக்கரைட்டு இனிப்பு சுவை உடையது. இது வந்து என்ன, இனிப்பு சுவை உடையது. அப்ப இந்த இனிப்பு சுவை காரணமாக இது என்ன செய்யும்டா, சரிதானே, இனிப்பு சுவை காரணமாக இது டேஸ்ட் இனிப்பாண்டு வைப்போம். நீங்க வெறும் சோறை எடுத்து, சரியா, இனிப்பு சுவை, இந்த வெறும் சோறை எடுத்து நீண்ட நேரம் வாய்க்குள்ள சப்பி கொண்டிருந்தீங்கண்டா இங்க இந்த சமிபாடு நடைபெறும். எது, நீங்க சாப்பிடுறது வந்து மாப்பொருள். நீங்க மாப்பொருளை சாப்பிட்டீங்கண்டா மாப்பொருளை உட்கொண்டால், சரியா, மாப்பொருளை நீங்க உட்கொண்டீங்கண்டா அந்த மாப்பொருள் என்ன செய்யும்டா, உமிழ்நீரோட கலந்து, இந்த உமிழ்நீர் சுரப்பில் இருக்கிற உமிழ்நீரோட கலந்து, சரியா, உமிழ்நீரோட கலந்து என்ன செய்யும், மோல்டோசா மாறும். சரியா, ரைட். அப்ப இங்க வந்து நாங்க எங்களோட நோக்கம் வாய்க்குழியினுள் நடைபெறும் சமிபாடு. அதுல வாய்க்குழியில என்னென்ன இருக்குன்னு முதல்ல நாங்க பார்த்தனாங்க. நீங்க பார்க்கலாம், முதல்ல பார்த்தது வாய்க்குழிக்குள்ள என்னென்ன இருக்குது, உதடுகள், கீழ்த்தாடுகள், கன்னங்கள், நாக்கு, உமிழ்நீர் சுரப்பி இருக்குன்னு பார்த்தனாங்க. பிறகு பார்க்கிறோம் வாய்க்குழிக்குள்ள நடக்கிற சமிபாடு. அந்த சமிபாட்டுல தான் நாங்க பார்க்கிறோம், முதலாவதா நாங்க ஒரு மாப்பொருள் உணவை உட்கொண்டோம் என்றால், இந்த பாருங்க, முதலாவது மாப்பொருள், அதாவது ஒரு பிஸ்கெட், ஒரு பான், ஏதாவது இருக்கலாம். ஒரு மாப்பொருள் உணவை உட்கொண்டீங்கன்னா அந்த மாப்பொருள் உணவு என்ன செய்யும், அந்த வாய்க்குழிக்குள்ள போய் உடைக்கப்படும், சிறிய துணிக்கைகளாக உடைக்கப்படும். உடைக்கப்படுற சமிபாட்டுக்கு என்ன பேர், பொறிமுறை சமிபாடு, மெக்கானிக்கல் டைஜஷன். அதுக்கு பிறகு ரெண்டாவது நாங்க விடயம் பார்க்கிறோம், 2 வகையான சமிபாடு நடைபெறுது. ரெண்டாவது சமிபாடு ரசாயன சமிபாடு. அது என்ன ரசாயன சமிபாடு, மாப்பொருள் என்கின்ற உணவை நீங்கள் உட்கொள்ளும் போது அந்த உணவுடன்
ரசாயன பொருள், அதாவது உமிழ்நீரில் காணப்படும் தயலின் எனும் நொதியம், இதை நாங்க சொல்றது நொதியம், ஆங்கிலத்துல என்சைம்ஸ் சொல்லுவோம். இந்த நொதியம் தான் என்ன செய்யும், இந்த மாப்பொருளோட சேர்ந்து தாக்கம் அடைஞ்சு எங்கட சாதாரண 37°C உடம்புக்குள்ள தாக்கம் அடைஞ்சு மோல்டோஸா மாறும். அது இனிப்பு சுவையை ஏற்படுத்தும். ஆகவே மாணவர்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் என்னன்னு சொன்னா, என்ன விளங்குது, நாங்க வாய்க்குழிக்குள்ள நடக்கிற சமிபாடு, வாய்க்குழிக்குள்ள நடக்கிற சமிபாடு என்ன சமிபாடு, எஸ், மாப்பொருளை உட்கொள்ளும் போது உமிழ்நீருடன் கலந்து உமிழ்நீரில் காணப்படும் தயலின் அல்லது அமைலேசு என்ன செய்து மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றுது. அந்த மோல்டோஸாக மாற்றுவதனால எங்களுக்கு இனிப்புச்சுவை ஏற்படுதுன்னு பாக்குறோம். ரைட், இப்ப நாங்க ஸ்கிரீனை பார்ப்போம். சரியா? ஸ்கிரீன்ல புது விடயம் ஒன்றை நாங்க படிக்க போறோம். சரியா? அதாவது வாய்க்குழிக்கு அடுத்ததா இருக்கிற விடயம். சரியா? வாய்க்குழியில அடுத்த இடத்துக்கு நாங்க போறோம். அதாவது நீங்க பாருங்க, வாய்க்குழியில அடுத்த இடம் நாங்க சொல்றது எது என்றால், எஸ், ஒரு மனிதனுடைய எந்தெந்த பகுதிகளை படிச்சிருக்கோம்னு பாருங்க. ஒரு மனிதனுடைய நாங்க படிச்ச பகுதிகள், ரைட், இந்த சமிபாட்டு தொகுதியில நாங்கள் படிச்சிருக்கிற விடயம் என்ன உங்களுக்கு தெரியும். சமிபாட்டு தொகுதியில நாங்க படிச்சிருக்கிற விடயம் வாய்க்குழி தொடர்பாக படிச்சிருக்கிறோம். வாய்க்குழியில எஸ், வாய்க்குழியில தாடைகள் காணப்படும் படிச்சிருக்கிறோம். அதே நேரம் தாடைகள்ல பற்கள் காணப்படும் படிச்சிருக்கிறோம். பாருங்க, இந்த தாடைகள் இது இப்படி ஒரு அமைப்பு காணப்படும். அடுத்ததா இதுல மேலண்ணம் என்ற ஒரு பகுதி காணப்படும், கீழே கீழ்த்தாடி என்ற ஒரு பகுதி காணப்படும். ரைட், இப்ப இந்த இதுல இருந்து 2 குழாய் வருதுன்னு படிச்சிருக்கிறோம். ஒரு குழாய் சுவாச பாதைக்கு போகுது, அது சுவாச பாதைக்கு போய் சுவாச பைய உருவாக்கி அந்த அமைப்புக்கு அது போகுது. சரியா? அதே மாதிரி இங்கால பக்கம் இன்னொரு சுவாச பைக்கு அது போகும். அதே நேரம் சுவாச பாதை போற நேரம் இது இன்னொரு குழாய், இதுதான் எங்கட சமிபாட்டு தொகுதிக்குரிய குழாய். இந்த குழாய் உண்மையில நாங்கள் இதுக்கு பேரிடுவோம் என்னண்டு களம் என்று சொல்லுவோம். களம், ஈசோபேசஸ் என்று சொல்லுவோம். களம், இதை சொல்லுவோம் வாதநாளி, வாதநாளின்னு சொல்லுவோம், வாதநாளி. ஆனா வாதநாளின்னு சொன்னாலும் இந்த நாங்கள் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், மூச்சு குழல் அப்படின்னு கூட சொல்லலாம். சும்மா சாதாரண ஆக்கள் என்ன சொல்லுவீங்க, மூச்சு குழல். ஆனா மூச்சு குழல் நாங்க சயின்ஸ்ல பாவிக்கிறது குறைவு. ஆனா சும்மா விளங்குறதுக்காண்டி மூச்சு குழல் சொல்லுவோம். இது மூச்சு வார இந்த காற்று போற பகுதியை மூச்சு குழல் சொல்லுவோம். சரியா? காற்று இதுக்குள்ள வருது, அதாவது காற்று இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் இதுக்குள்ள நுரையீரலுக்காக வருது. பாருங்க, இந்த நுரையீரல் வரைக்கும் வருது வழிகாற்று, மூக்குத்து வாரத்தினோட வருது. ஆனா எங்கட நோக்கம் சமிபாட்டு தொகுதி. சமிபாட்டு தொகுதி என்னபடினால எங்களுக்கு அது தேவையில்லை. ஆனாலும் ஏன் நான் இந்த இடத்துல மூச்சு குழல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றேன்டா, அதுக்கு அர்த்தம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மூச்சு குழலுக்கு போற ஒரு வாசல்ல ஒரு மூடி இருக்கு. அந்த மூச்சு குழல் இந்த வாசல்ல போற மூடிக்கு பேர் மூச்சு குழல் வாயில் மூடி. அதனாலதான் இந்த இப்ப நான் இவ்வளவு நேரம் இந்த நுரையீரலை வரைஞ்சினான். ஏன் உங்களுக்கு விளங்கணும், அதுக்கு நான் பேரிடைக்கல. தமிழ்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்கு. ஆங்கிலத்துல சம்பந்தம் இல்லாத ஒரு பேர் எபிக்ளோட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தமிழ்ல விளங்கக்கூடிய மாதிரி அந்த மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க. இந்த பச்சை கலர்ல இருக்கிறதுக்கு பேர் என்னென்றால் மூச்சுக்குழல் வாயில் மூடி, மூச்சுக்குழல் வாயில் மூடி. ரைட், அப்ப நாங்க இதை நாங்க அம்புக்குறி மூலம் குறிச்சு கொள்ளலாம். மூச்சுக்குழல் வாயில் மூடி, ரைட், எபிக்ளோட்டிஸ் சொல்லுவோம். இப்ப வாய்க்குழியை பற்றி ஃபுல்லா படிச்சுட்டோம். இப்ப மூச்சுக்குழல் வாயில் மூடிய பற்றி படிக்கிறோம். மூச்சுக்குழல் வாயில் மூடி, இந்த வாயில இருக்கிற மூடி என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க உணவு உண்ணும் பொழுது இப்ப நீங்க உதாரணமா சாதாரணமா இப்ப நீங்க இந்த டிவி பார்த்து கொண்டு கேட்கல நீங்க 7 மணி நேரம் செய்து பாருங்க பாப்போம். உங்களுடைய உமிழ்நீரை விழுங்கி கொண்டு சுவாசிக்க முடியுதான்னு பாருங்க. இல்ல, உமிழ்நீரை விழுங்கி கொண்டு உங்களால சுவாசிக்க முடியாது. ஏனண்டா உமிழ்நீரை விழுங்கி கொண்டு நீங்க சுவாசிக்கல, ஏதாவது ஒரு பொருளை விழுங்கல, ஆட்டோமேட்டிக்கா இந்த மூடி சுவாச பாதையை மூடிடும்.
இந்த பாதை இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி போய் இந்த சுவாச பாதையை மூடிடும். அதுக்கு பிறகுதான் நீங்க எச்சில விழுங்கலாம். பிறகு எச்சில் விழுங்கி முடிஞ்ச அப்புறம் தான் சுவாசிக்கலாம். அப்ப அதுக்கு காரணம் இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி. சரிதானே? அதாவது நீங்கள் பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா மூச்சுக்குழல் வாயில் மூடின்றது எந்த வகையில தொழிற்பட போதுண்டா, நீங்க சாப்பிடக்குள்ள இந்த உணவு போற குழாய்க்குள்ள வந்து உணவு போகணும், மூச்சுக்குழலுக்குள்ள உணவு போகக்கூடாது. அந்த டைம்ல என்ன செய்யும்? அது மூடிடும். அது நாங்க சொல்றது மூச்சுக்குழல் வாயை மூடிடுது. சரி, ஆனா சில வழியில பலமா சிரிச்சு சிரிச்சு சாப்பிடும் பொழுது அல்லது ஏதாவது டிவி பார்த்து கொண்டு சாப்பிடக்குள்ள நல்ல நகைச்சுவையாக போட ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்க சிரிக்கிறீங்க. அதான் சொல்லி டிவி பார்த்துட்டு சாப்பிட வேணாம்னு சொல்றது என்னண்டா, நீங்க டிவியை பார்த்து கொண்டு சாப்பிடுங்க, அது நகைச்சுவையான ப்ரோக்ராம் போய் நீங்க சிரிச்சீங்கன்னா சில வழியில அந்த மூச்சுக்குழல் வாயை திறந்த உடனே அதுக்குள்ள சாப்பாடு போயிடும். ஆனாலும் உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளாம புறக்கடிச்சு சில வளை மூக்குக்குள்ளால எல்லாம் சோறுகள் எல்லாம் வரும், அடிச்சு அந்த மேல் பகுதி இந்த இங்க இருந்து அடிச்ச உடனே மேல வந்து மூக்குக்குள்ளால வரும். சரியா? அப்ப அது வந்து சந்தர்ப்பம் இருக்குது. மூச்சுக்குழல் எல்லாம் அப்படி வந்து நாசிக்கால வந்து மூக்குக்குள்ளால சோறு வரும். அப்படி இல்லைன்னு ஒரு பெரிய துண்டு போய் மாட்டிட்டு வேண்டா, அந்த சுவாச பாதைக்குள்ள போய் மாட்டிட்டு வேண்டா, என்ன செய்யாது, வெளியில வராது. அந்த டைம் மேல் நோக்கி முதுகுல தட்டினீங்கண்டா என்ன செய்யும், சில வழியில வெளியில வர சான்ஸ் இருக்கு. அது முதலுதவி சம்பந்தமான பாடங்கள் படிக்கல நீங்க என்ன சிறப்பா படிப்பீங்க. வயிற்றுல அப்படி ஆளை பிடிச்சு கொண்டு பின்னால இருந்து வயிற்று அப்படி முன்னுக்கு பிடிச்சு ஒரு சின்ன புஷ் பண்ணினால் அது வெளியில வரவும் சான்ஸ் இருக்கு, முதுகுல தட்டி போட்டு செய்யறது. சரி, அது ஒரு வேற ஒரு டாபிக்ல நாங்கள் அதை படிக்கலாம். இப்ப வந்து இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடியுடைய தொழிற்பாடு என்ன, சுவாச பாதையினுள், அது அவங்களுக்கு தெரியுது சுவாச பாதை என்றது நாங்க இந்த ரெண்டு குழாயில இருக்கு. இந்த ரெண்டு குழாயில சுவாச குழாய்க்குள்ள அது போகாம தடுக்கிறது தான் இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடியினுடைய தொழில். ரைட், இப்ப நாங்க ஸ்கிரீனை பார்ப்போம். இதுல மூச்சுக்குழல் வாயில் மூடி அந்த தொழிற்பாடு சம்பந்தமா பார்த்துட்டோம். களம் என்றதை பற்றி பார்த்திருக்கிறோம். சரியா? ரைட், களம். இந்த களத்தின் ஒரு சிறப்பியல்பு என்னன்னா, எதுவுமே இதுல சமிபாடு நடக்கிறது இல்லை. களத்தினுடைய இந்த பாதையில சமிபாடு நடக்காது. ஆனாலும் இந்த களத்துக்கு ஒரு நல்ல சிறப்பியல், இந்த பாம்பு விழுங்குற மாதிரி இருக்கும். உதாரணம் பாருங்க, அப்படி ஒரு குழாய், இந்த குழாயில முதலாவது உணவு ஒன்று இதுக்குள்ள போகுது. சரியா? இதுக்குள்ள ஒரு உணவு போகுது. உணவு போகும்போது இந்த குழாய் என்ன செய்யும், முதலாவது இப்படி விரியும். சரியா? அந்த குழாய் வந்து விரியும், இப்படி வேற அந்த குழாய் வந்து விரியும். ஏன்? அந்த உணவு துகள் போயிருக்கு, உணவு துணிக்க போயிருக்கு. இப்ப அந்த உணவு துணிக்க எங்க, எஸ் இந்த பகுதிக்கு காணப்படும். உணவு துணிக்க இதுக்குள்ள இருக்கு. பிறகு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த உணவு துணிக்கை கீழே போயிருக்கும். ஏன்? அந்த தசை வந்து சுற்றி சுருங்கல் அசைவு, சுற்றி சுருங்கல் அசைவு. சரியா? அது அப்படியே கீழே போயிருக்கும். இப்ப அடுத்த கட்டத்துல என்ன செய்ய வேண்டாம், நல்லா கீழே போயிருக்கு. மேல இருந்த சாப்பாடு கீழே போகும். இதை சொல்றது சுற்றி சுருங்கல் அசைவு. சுற்றி சுருங்கி 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 இப்படி அசைஞ்சு கொண்டு போகும். இது எங்கட களத்தில நிகழும். இது களம். இந்த களம் என்ற குழாயில இந்த செயற்பாடு நடைபெறும். சுற்றி சுருங்கல் அசைவின் மூலம் இது உணவு கீழ்நோக்கி செலுத்தப்படும். இந்த உணவு சமிபாடுகள் இந்த நெஞ்சரை பகுதியில களம் காணப்படுறபடி அதுல நடக்கிறது. என்ன, எங்கட இதயம் இருக்கு, இதுல நுரையீரல் இருக்கு, முக்கியமான உறுப்புகள் இருக்கு. இந்த இடங்கள்ல புண்ணுகள் வராம அசிட்டுகள் சுரக்காம கொண்டே கீழே கொண்டே எங்கட சமிபாட்டுக்குரிய பகுதி, அதாவது நெஞ்சரைக்குள்ள இல்லாம வயிற்றறைக்குள்ள கொண்டு விடப்பட்டிருக்கு. ஆகவே பொதுவாக சமிபாடு எதுவும் பொதுவாக களத்தினுள் சமிபாடு எதுவும் நிகழ்வதில்லை. பொதுவாக நிகழ்றதில்லை. மேல நடந்தது கொஞ்சம் நடந்து கொண்டு வந்தாலும் அதுக்குள்ள நடக்காது. சரிதானே? அப்ப பொதுவாக களத்தினுள் சமிபாடு நிகழ்வதில்லை. அதாவது வாதநாளி துவாரத்திற்கு மேலாக அசையக்கூடிய பகுதியான மூச்சுக்குழல் வாயில் மூடி என்னும் சிறிய வெளித்தள்ளல் உள்ளது. வாதநாளிக்கு மேல, வாதநாளினர் சொல்றது பாருங்க, வாதநாளினர் சொல்றது எஸ்,
இந்த வாதநாளி என்றது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குழாய் தான் வாதநாளி. சரியா? புக்ல இருக்கிறத வாசிக்கிறேன்னு பாருங்க. வாதநாளி துவாரத்திற்கு மேலாக அசையக்கூடிய பகுதியான மூச்சுக்குழல் மூடி என்னும் சிறிய வெளித்தள்ளல் உள்ளது. பச்சை கலர்ல குறிச்சிருக்கிறோம். அதை வெளித்தள்ளல் சொல்ற சிறிய வெளித்தள்ளல் உள்ளது. உணவு திரளை விளங்கும் போது மூச்சுக்குழல் வாயில் மூடி வாதநாளி துவாரத்தை மூடுவதனால் இப்ப உணவு வருதுன்னா இதுக்குள்ளால உணவு வருது. உணவு வரையக்குள்ள இந்த உணவு என்ன செய்யக்கூடாது? இதுக்குள்ள போகக்கூடாது. அப்படி போகக்கூடாதுன்னா என்ன செய்ய வேணும்? எஸ், அதாவது எங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள போகக்கூடாதுண்டா அந்த துணிக்கை, அதாவது அந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி இதை மூடிடும். அப்ப வர்ற துணிக்கு என்ன செய்யும்? உணவு. எஸ், அந்த உணவு மேல இங்க வரும், இந்த குழாய்க்குள்ள போவார். ரைட், அதை அவர் சொல்லிட்டார். உணவு திரளை அல்லது நீர் களத்துக்கு செல்லாது குரல் வலையினுள் சிக்குவதனால் மரணம் சம்பவித்த சந்தர்ப்பங்களும் உள்ளன. சில வேளையில இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி இருக்கத்தக்கதா ஏதாவது இந்த திறந்து கேட்கல, சிரிச்சு சாப்பிடக்கல, இதுக்குள்ள ஏதாவது புதை போய் மூச்சுக்குழல் வாயை மூடி சிரிச்சு இதுக்குள்ள போனமண்டா, இதுக்கு போனா என்ன செய்யும்? இதுக்குள்ள போச்சுடா மரணம் ஏற்படும். ஏன்? காற்று போவாது, சுவாச பாதைக்குரிய காற்று போவாது. இந்த மாதிரி அடைச்சா இது வாதநாளி. இந்த வாதநாளிக்குள்ள ஏதாவது போனால் என்ன செய்யும்? சிரிச்சு சாப்பிடக்குள்ள இந்த வாதநாளி பகுதி குழாய்க்குள்ள போய் அடைச்சிட்டு தண்டா ஆள் இறக்க வேண்டியதான், மரணம் கூட சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. மரணம் ஏற்படும். இதனை தவிர்ப்பதற்கு அந்நபரின் முதுகில் பலமாக தட்டுவதன் மூலம் உணவு திரளை அகற்ற முடியும். அதாவது முதுகில மேல் பக்கமா தட்ட வேணும், கீழே தட்டக்கூடாது. முதுகில பலமா கொஞ்சம் மேல் நோக்கியவாறு தட்ட வேணும். தட்டுற விதம் தட்டைக்குள்ள என்ன செய்யும்? அவருக்கு அந்த துகள் மேல வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? வெளியில வர சான்ஸ் இருக்கு. ரைட், இப்ப நாங்க சைவாட்டு தொகுதியில இறப்பை என்ற பகுதிக்கு போவோம். சரியா? இறப்பை என்ற பகுதிக்கு போவோம். ஏனென்றா நாங்கள் இப்ப சைவாட்டின் பிரதானமான பகுதிகளை படிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்ப நாங்கள் இறப்பை என்ற பகுதிக்கு களத்தை தாண்டி போனா எங்களுக்கு இறப்பை என்ற பகுதி தான் காணப்படுது. ஆகவே அந்த இறப்பை என்ற பகுதிக்கு போவோம். இப்ப மாணவர்களுக்கு டெஸ்ட்டுக்கு அப்படி கேள்வி வர வேண்டாம். சரியா? மூச்சுக்குழல் வாயில் மூடியின் தொழில் யாதுன்னு கேட்கலாம். ஒரு கேள்வி அப்படி டெஸ்ட்டுக்கு பரீட்சைக்கு கேட்கிறேன்டா. சரியா? மூச்சுக்குழல் வாயில் மூடியின் டெஸ்ட்டுக்கு அப்படி கேள்வி வரும். மூச்சுக்குழல் வாயில் மூடியின் பயன் யாது அல்லது முக்கியத்துவம் யாது, இப்படி எல்லாம் கேட்கலாம். முக்கியத்துவம் யாது அல்லது தொழில் யாது. சரியா? முக்கியத்துவம் யாது. இப்ப நாங்க சொல்லலாம் என்னது? வாதநாளியினுள், அதாவது சுவாச பாதையினுள் என்ன செல்லாம இருக்கிறதுக்கு, சுவாச பாதையினுள் நாங்க விழுங்குற உணவு துகள்கள் செல்லாதிருப்பதற்கு, சுவாச பாதையினுள் உணவு துகள்கள் செல்லாதிருப்பதற்கு இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி உதவி செய்யுது. நாங்க உணவு உட்கொள்ளும் போது உணவு துகளானது அல்லது உணவானது உணவு உட்கொள்ளும் போது வாதநாளி, அதாவது சுவாச பாதை வாதநாளியினுள் செல்லாதிருப்பதற்கு உதவுகின்றது, போய் இறுகிக் கொள்ளாம இருக்கிறதுக்கு உதவுகின்றது. இப்ப வார வகுப்புல நாங்கள் இறப்பையினுடைய சமிபாடு தொடர்பான விடயத்தை பற்றி பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.